கள்ள புனைந்தும் காணாத மணி விளக்கே என்று திருமுறை சொல்லிட்டு போயிருக்காரு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணில் அடர்ந்த கோடியே. அதாவது நம்ம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் இறப்பு என்று ஒன்று உண்டு. அப்போ இந்த இறப்பை நம்ம எப்படி நிவர்த்தி செய்கிறது, இறப்பு எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய சுவாச காற்று, ஒரு மனிதன் எவ்வளவு சுவாசத்தை உள்ளிருக்கின்றான், எவ்வளவு சுவாசத்தை வெளியே விடுகின்றான் என்பதை வைத்து ஆயுளை நிர்ணயம் செய்கின்றார்கள். நாம் அதிகமாக பேசும் பொழுது நம்முடைய சுவாச எண்ணிக்கை அதிகமாக வீணாகின்றது. அதே மாதிரி அதிகமாக உணவு உண்ணும் பொழுது நம்மளுடைய அதிகமாக உணவு உண்டோம்னா நம்முடைய சுவாசம், அதாவது மூச்சு வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வீணாகின்றது. இதை சித்தர்கள் உணர்ந்தார்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இரு. அதாவது ஒரு ஞானி ஒரு நாள் ஒரு கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அங்கே சிவபெருமானும் பார்வதியும் வான் வீதியில் உலா போயிருக்காங்க. அப்போ பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, இவர் ஒரு பெரிய ஞானி, இப்படி கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்யக்கூடாதா அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை, அவன் எல்லாமே உணர்ந்தவன், எதையும் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி தேவி விடாமல் சிவபெருமான் சொல்கிறதுனால ரெண்டு பேரும் அந்த ஞானிகிட்ட போகிறாங்க. போயிட்டு போனோன்னே அந்த ஞானி அவங்கள பார்த்து வணங்குறாரு. சிவபெருமான் பார்வதியை வந்திருக்காங்க அப்படின்னு வணங்கிட்டு திரும்ப அவரோட வேலையை செய்ய துணியை தைக்கிறார். அப்போ பார்வதி தேவி சிவபெருமான் சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்போ சிவபெருமான் அந்த ஞானிகிட்ட கேட்குறாரு, அப்பா உனக்கு ஏதாச்சும் வர வேணா கேளு, நாங்கள் உனக்கு முன்னாடி வந்திருக்கோம், ஏதாச்சும் வரணும் தான் கேளு, தரணும் அப்படின்னு. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. இல்லை, அப்போ சிவபெருமான் திரும்ப கேட்குறாரு, ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, நான் அந்த தைக்கிற துணி இந்த ஊசி எந்த பக்கம் போதோ அந்த நூலும் அது பின்னாலேயே வரணும், அந்த வரத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிவபெருமான் கேட்குறாரு, நீங்கள் எந்த பக்கம் தைக்கிறீங்களோ அந்த பக்கம் தானே ஊசி போகும், ஏன் இப்படி இந்த வரத்தை கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, என்னோடய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை லாப நட்டம் எல்லாத்துக்குமே நானே காரணம், அப்புறம் எப்படி எனக்கு பிரச்சனைகள் வரும், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் அழியக்கூடியது, என்றாவது ஒரு நாள் நமது இந்த உடல் அழியக்கூடியது ஒன்று. அப்போ இந்த ஆன்மா அழியாது. இந்த ஆன்மாவை நிலைநிறுத்தக்கூடியது தான் இந்த குண்டலினி யோகா. அதாவது நான் என்னோட இப்போ 30 வயசு ஆகுது, நான் எந்த ஒரு யோகம் பண்ணது. இறைவன் சிவபெருமான்கிட்ட 10 வருடமாக அந்த ஆலயத்தில் வேலை பார்க்குறேன். அப்போ சிவபெருமான்டே நான் சொல்லிட்டேன், எனக்கு உண்டான குரு நீங்களே காட்டுங்க அப்படின்னு. எந்த ஒரு இதெல்லாம் தெரியும், நம்ம குரு அவர்கள் வந்தார்கள் எங்கள் ஆலயத்துக்கு, இந்த மாதிரி வகுப்புகள் நடத்த போகிறான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், இன்னொரு பக்கம் ஒரு ஆனந்தம், நம்மளை தேடி வந்துட்டாரு அப்படின்னு. உடனே நான் போய் முதல் வாரமாக நான் போய் உட்காந்து அதில் கலந்துக்கிட்டேன். முதல் வாரம் பார்த்திங்கன்னா 4 பேர் தான் வந்தாங்க. இப்போ ஒரு 30 பேருக்கு மேலே இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம ஆன்மா அழியாது. இந்த குண்டலினி சக்தி எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா அழியாது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தியானம் மூலம் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பான முறையில் நோய்கள் வராது. இந்த இது பரிபூர்ணமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரணாயாமம் அப்படின்ற ஒன்று செய்வோம். அதாவது இப்போ அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரணாயாமம், அதாவது மூச்சை நிலைநிறுத்துதல், அந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு தான் நாங்கள் பூஜைகள் செய்வோம். அந்த பிரணாயாமம் அப்படி சொல்லுவாங்க. பிராணன்னா மூச்சு காற்று, அதை நெறிப்படுத்துதல் பிரணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரணாயாமத்தை நிலைப்படுத்துறது இந்த குண்டலினி யோகா. இன்று நம்ம இந்த வேலையில் இந்த இயற்கையுடன், அதாவது இயற்கையாக உள்ள பொருட்களுடன் நம்மளுடைய குண்டலினி சக்தி சேர்த்து செய்யக்கூடியது மிகவும் ஒரு சிறப்பான ஒன்று. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது சிவபெருமானுடைய ஒரு பரிபூர்ண அருள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இறைவன் பல விதத்தில் எல்லாருமே சோதிப்பார்.
சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணாங்க. அவங்க பரிபூர்ண அன்போடு வழிபாடு பண்ணாங்க. ஆனால் இறைவன் அவங்களுக்கு வந்து சோதனைகள் கொடுத்தார். ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய புராணத்தில் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூரத்திற்கும் அவ்வளோ பரீட்சைகள், எக்ஸாம் இறைவன் வைத்திருக்காரு. அதை தாண்டி தான் அவங்க வந்து முக்தி அடைந்து இன்று நம்ம அவங்க வந்து இறைவனாக வழிபாடு செய்கின்றோம். அப்படிப்பட்ட இறைவனை நம் அடையக்கூடிய ஒரே வழி மார்க்கம் இந்த தியானம். தியானம் மூலம் கண்டிப்பாக இறைவனை அடையலாம் என்று பரிபூர்ணமாக சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வம் சிவமயம், பேரின்பம்.